பெண்களை ரொம்ப வீக்கா காமிச்சிட்டாங்களோ, இந்த ரீல்ஸ் பார்த்து கெட்டு போறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பெண்களை வீக்கா காமிச்சிட்டாங்களோ படத்துல. தீபாக்கா கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர் தான். அவங்க சொல்லுவாங்க, என் தம்பி சுவிட்ச் போடணும்னா கூட அது கூட வந்து பொம்பளை தான் போடணுமா அப்படின்னு கேட்கறது சரியான கேள்வி தான். இப்ப தீபாக்கா கேரக்டரா இருக்கட்டும், அவங்க பேசின வசனங்கள் ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா அவங்க ஸ்ட்ராங்கான இருக்காங்களா? அவங்க வந்து ஓகே, அவங்க ஸ்ட்ராங்கா she has an individual profession. இப்போ வீட்டு வேலை செய்றாங்கன்னா அவங்கள நம்ம குறைச்சலாம் இல்ல ரெண்டு இருதரப்புமே நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ அந்த தரப்பு சொல்றதுக்கான நிறைய படங்கள் வந்திருக்கு. ஓகே, கிரேட் இந்தியன் கிச்சன் ஆகட்டும், பேட் கேர்ள் ஆகட்டும், இந்த மாதிரி அந்த பக்கம் இருக்கிற விஷயங்களை பேசுறதுக்கு நிறைய படங்கள் வந்திருக்கு. இந்த பக்கம் இருக்கிற விஷயங்கள் பேசுறதுக்கு இது வரைக்கும் படங்கள் வந்தது இல்லையா அப்படின்னு தோணுச்சு. ஓகே, ஜெனரலைஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்ற ஒரு விஷயம் தான் இருக்கு. ஏன்னா பெண்கள் இப்படி இருக்காங்க, அந்த கோட் சீன்லயுமே அந்த மாதிரியான டைலாக்ஸ் தானே பார்க்க முடிஞ்சது. டாக்ஸ் பெனிஃபிட்டுக்காக டைவர்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஆலிமோனியோ செட்டில்மெண்ட்டோ டாக்ஸ் அந்த சப்ஜெக்ட்குள்ள அந்த பிராக்கெட்குள்ள வராது. டைவர்ஸ் வந்துட்டு ஒரு பேப்பருக்காக பண்ணிட்டு ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வாழணும். மென் ரிட்டன் பை விமன் வந்துட்டு யூஷுவல் தான். விமன் ரிட்டன் பை விமன் வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷல். எனக்கு சுதா கோங்கரா மேம் எழுதுற ஃபீமேல் கேரக்டர்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப அந்த ரீல்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, ஆமா, அவங்களோட அந்த ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கப்ப அதுல வந்து ஆபாசமா எதுவுமே இருக்காது பாக்குறதுக்கு. அண்ட் எனக்கு பாக்குறப்ப எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் நான் அந்த மாதிரி பார்க்க முடிஞ்சது. அண்ட் எகைன் வந்து இப்ப நியூ கேரக்டர் வந்து சொல்லுவாரு, எனக்கு பக்கத்து வீட்டுக்கார பொண்டாட்டியை கிஸ் பண்ணணும்னு சொல்லி. சோ ரெண்டுமே ஈக்குவல் இல்லையே அப்படின்ற மாதிரி இருந்தது. தப்பு தான். அவரு தப்பு தான். நான் அவரு கரெக்டா நீங்க. அண்ட் இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் ஃபெமினிசம்னா என்ன? ஏன்னா இது சப்ஜெக்டிவான டாபிக். உங்களோட சப்ஜெக்டிவான தாட்ஸ் என்ன? ஃபேண்டசியா இருந்தா யாருமே அடிக்க மாட்டாங்க. ரொம்ப ரிலேட்டபிளா இருக்கிறதுனால தான் நிறைய பேருக்கு அடிக்கணும்னு தோணுது, நிறைய பேருக்கு பாராட்டணும். நான் இப்போ வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறது நியாயமே இல்லை. நான் எது சொல்லியிருந்தாலும் அந்த படத்துல சொல்லியிருக்கணும், அந்த படத்துல அவங்களுக்கு சரியா புரிய வச்சிருக்கணும், இல்ல அந்த படத்துல கரெக்டான இன்டென்ஷனோட புரியணும். இப்போ வந்து படத்தை எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் நான் வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறது இட்ஸ் நாட் ஓகே. ப்ரோக் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இந்த வருஷம் டெபியூட் ஆன ஒரு ஸ்பெஷலான டைரக்டர் தான் இருக்காரு, கலையரசன் சார். எப்படி இருக்கீங்க? வணக்கம், ரொம்ப நல்லா இருக்கேன். தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ. எஸ், கண்டிப்பா முதல் படம் அப்படின்றப்ப தியேட்டர்லயே பயங்கரமான ரெஸ்பான்ஸ் இருந்தது. அண்ட் இப்போ ஓடிடிலயுமே ட்ரெண்டிங் நம்பர் 1ல இருக்குல்ல, ஹாட்ஸ்டார்ல. எப்படி இருக்கு அந்த ரெஸ்பான்ஸ்லாம்? ரொம்ப ஹம்பிளிங்கா இருக்கு. எல்லாத்துக்கும் நன்றி சொல்லணும் தான் தோணுது. டீமா ஒர்க் பண்ணி தான் அது வந்துச்சு. டு மை ரைட்டர் சிவகுமார் முருகேசன், ப்ரொடியூசர் வேடிகான்பட்டி சக்திவேல் சார், ஹீரோ ரியோன், விக்கி, பிளாக் ஷீப், எல்லாத்துக்குமே நன்றி சொல்லணும். டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்குமே நன்றி சொல்லணும். ஓகே, அண்ட் எஸ்பெஷலி மாளவிகா அவங்களுக்கு. ஓகே, கண்டிப்பா முதல் படம் அப்படின்றப்ப இது வந்து ஒரு ரிஸ்கியான சப்ஜெக்டா தான் பார்க்கப்படும் அப்படின்றப்ப, ஓகே நம்ம ஃபர்ஸ்ட் படமா இதுலயே நம்ம களம் இறங்கலாம் அப்படின்ற முடிவு ஏன் எடுத்தீங்க? எல்லாரும் சொல்ற விஷயத்துல இருந்து கொஞ்சம் ஏதாவது ஒரு விஷயம் மாறுபடணும் அப்படின்னு நிறைய சப்ஜெக்ட் பேசணும், எக்கச்சக்கமா பேசினப்போ ஸோ இந்த லைன்ல எதுவும் படம் வந்தது இல்லையே, ஒரு கோர்ட் ரூம் டிராமால இப்படி ஒரு சப்ஜெக்ட் யாரும் ஹேண்டில் பண்ணது இல்லையே அப்படின்ற ஒரு கான்வர்சேஷன் போச்சு. அதுக்கப்புறம் ஒரு ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது இதுல சொல்றதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுது. ஸோ அதுல ரிசர்ச் பண்ணி அதுல இதை சொல்லிடணும் அப்படின்னு தோணுனதுனாலதான் இந்த கதையை. ஓகே, ஆண் பாவம் அப்படின்ற டைட்டில் பாக்குறப்பே வந்து ஓகே, ஏன்னா ஆல்ரெடி இந்த டைட்டில் படங்கள் வந்திருக்கு அப்படின்றாலுமே இந்த விஷயத்துல நம்ம ஸ்பெசிபிக்கா இந்த ஒரு கருத்தை வந்து முன்வைக்கணும் அப்படின்னு சொல்லி மைண்ட்ல இருந்த விஷயங்கள்னா என்ன? சூப்பர். காதலிச்சு கல்யாணம் பண்றாங்களோ இல்ல பெண் பார்த்து இந்த மாதிரி அரேஞ்ச் மேரேஜ் பண்றாங்களோ, கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்கிறதுக்கான அந்த விஷயத்துல ஒரு ஆண் பெண்ணுக்கான கெமிஸ்ட்ரியோ அந்த ஈக்குவேஷனோ யாரும் சொல்லல அப்படின்னு தோணுச்சு. ஸோ அது நம்ம இப்போ அந்த ஓஜி ஆண் பாவம் பாத்தீங்கன்னாலும் கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்கிற வரைக்கும் இருக்கிற ஸ்டோரி தான் போயிருக்கும். பாண்டியராஜன் சாருக்கும் சரி, பாண்டியன் சாருக்கும் சரி. கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்கிற விஷயங்கள் சொன்னா எப்படி இருக்கும்? ஒருவேளை அவங்களுக்குள்ள ஒரு முரண்பாடு வந்து விவாகரத்து அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அவங்க போறாங்க அப்படின்னா அங்க எப்படி விஷயங்கள்லாம் அன்ஃபோல்ட் ஆகுது, இப்ப உண்மையா என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத காமிக்கணும்னு ஆசைப்பட்டோம். ரெண்டு இருதரப்புமே நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ அந்த தரப்பு சொல்றதுக்கான நிறைய படங்கள் வந்திருக்கீங்க. கிரேட் இந்தியன் கிச்சன் ஆகட்டும், பேட் கேர்ள் ஆகட்டும், இந்த மாதிரி அந்த பக்கம் இருக்கிற விஷயங்களை பேசுறதுக்கு நிறைய படங்கள் வந்திருக்கு. இந்த பக்கம் இருக்கிற விஷயங்கள் பேசுறதுக்கு இது வரைக்கும் படங்கள் வந்தது இல்லையா அப்படின்னு தோணுச்சு. சோ இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல ஒண்ணு சொல்லணும் அப்படிங்கிறதுக்கான படம் தான். ஓகே, நீங்க சொல்லியிருந்தீங்களா ரியல் லைஃப்ல நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி பாத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்களை ரொம்ப பாதிச்ச ஒரு இன்சிடென்ட் இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு சிச்சுவேஷன்ஸ், படத்துல கூட சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் கடந்து வந்திருக்கீங்களா? நிறைய இருக்குங்க.
நான் இந்த ரிசர்ச்காக போயிருந்தோம்னு சொன்னோம் இல்லைங்களா, அப்போ வந்துட்டு ஒரு டைவர்ஸ் கேஸ், பெக்யூலரான டைவர்ஸ் கேஸ், கணவர் எங்கிட்ட சண்டை போட மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்துருச்சு. ரொம்ப ரொம்ப மொனட்டனஸா போயிட்டு இருக்கு வாழ்க்கை. எது சொன்னாலும் ஓகே சொல்லிடுறாப்புல, எது சொன்னாலும் இது பண்றாப்புல, அவரு ஒரு பாட்டுக்கு விஷனா இருக்காப்புல, நான் இது பாட்டுக்கு இருக்கேன், என்கிட்ட சண்டை கூட போட மாட்டேங்கிறாருன்னு ஒரு டைவர்ஸ் கேஸ் பார்த்தேன். அது ரொம்ப பெக்யூலரா இருந்துச்சு. இன்னொரு இடத்துல புரட்ட விருது உங்களை எல்லாத்துக்கும் நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா வந்துட்டு வீக்கெண்ட் ஆனா வெளியில கூட்டிட்டு போக மாட்டேங்கிறாரு, வீட்டுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி இருக்கு. இதெல்லாம் உட்காந்து பேசினாலே சால்வ் ஆயிருமே, ஏன் டைவர்ஸ் கேஸ் வரைக்கும் வருது அப்படின்னு. இன்னும் காமிக்க முடியாத விஷயம் என்னன்னா, டாக்ஸ் பெனிஃபிட்டுக்காக டைவர்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஆலிமோனியோ செட்டில்மெண்ட்டோ டாக்ஸ் அந்த சப்ஜெக்டுக்குள்ள அந்த பிராக்கெட்குள்ள வராது. டைவர்ஸ் வந்துட்டு ஒரு பேப்பருக்காக பண்ணிட்டு 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழ்றாங்க. அப்ப அந்த 2 பேர் மேலயுமே அந்த இடத்துல தப்பு இது இருக்கு. ஆமா, அது டாக்ஸ் பெனிஃபிட்டுக்காக அலிமோனி நான் மனைவிக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னா this does not come under tax bracket. ஓகே. சோ அந்த டாக்ஸ் பெனிஃபிட்டுக்காக நிறைய பேர் டைவர்ஸ் பண்ணுது. இதெல்லாம் ரொம்ப வியர்டா, ரொம்ப புதுசா இருந்துச்சு. எஸ், கண்டிப்பா. உங்களுக்கு வந்து தியேட்டர்ல பாக்குறப்ப ஒரு விதமான ரெஸ்பான்ஸ் இருந்திருக்கும். அண்ட் ஓடிடிக்கு அப்புறம் வந்து ஒரு டிஸ்கஷனா நிறைய போச்சு. நீங்களும் கண்டிப்பா பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். படத்தோட விமர்சனத்தை நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா, நான் ஒரு 2 மணி நேரம் ஒரு படத்தை எடுத்துட்டேன். அவங்க எல்லாருமே பாத்துட்டாங்க, 2 hours பாத்துட்டாங்க. அந்த 2 hours நான் மட்டுமே தான் பேசிட்டு இருந்தேன், என் படம் மட்டுமே தான் பேசிட்டு இருந்தேன். இப்போ அதை பார்த்துட்டு அவங்க பேசுறாங்க அப்படின்னா, ஐ ஹம்பிளி அக்செப்ட் எவ்ரிதிங் தட் தே சே. நான் இப்போ வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறது நியாயமே இல்லை. நான் எது சொல்லியிருந்தாலும் அந்த படத்துல சொல்லியிருக்கணும், அந்த படத்துல அவங்களுக்கு சரியா புரிய வச்சிருக்கணும், இல்ல அந்த படத்துல கரெக்டான இன்டென்ஷனோட சொல்லியிருக்கணும். இப்போ வந்து படத்தை எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் நான் வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறது it's not right. Whatever I said, I have said in that movie. I humbly accept whatever the criticism that throws upon me. இப்போ நான் கொடுக்குற பாராட்டை நான் நல்லா எடுத்துக்கிறேன் இல்லையா. 10ல 8 பேர் 9 பேர் வந்துட்டு பாராட்டுறாங்கன்னா அதை நான் எடுத்துக்கிறேன் இல்லையா. அப்போ அந்த கிரிட்டிசிசம் நான் ஓகே. சில விஷயங்கள் உங்களுக்கு இருக்கும் இல்லையா, இதை வந்து நான் இப்படி சொல்ல வரல, பட் ஆடியன்ஸ்க்கு இப்படி புரிஞ்சிருச்சு அப்படின்னா எந்தெந்த விஷயங்கள்? அகைன் தட் நான் அதை சொல்லிட்டேன், அது எல்லாமே படத்தோட முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்றது இட்ஸ் நாட் ரைட். ஓகே, ஃபைன். ஏன்னா இப்போ நீங்க அதுதான் படம் எடுத்தாச்சுல, அப்ப நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன்னா அது அடுத்த படத்துல இன்னும் கரெக்டா சரியா சொல்லணும் அப்படின்னு முடிவு எடுக்கணுமே ஒழிய, இப்போ வந்து இப்ப எனக்கு ஒரு களம் கிடைச்சிருச்சு அப்படிங்கிறதுக்காக நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றது இட் won't be right. இது டெவலப் ஆகிக்கிட்டே போகும். நான் ஒண்ணு சொல்ல, திருப்பி அவங்க ஒண்ணு சொல்ல அப்படின்றது. நான் என்ன சொல்லணும்னு நினைச்சனோ, என்ன எடுக்கணும்னு நினைச்சனோ, அத அவரு I've given everything to that movie. Okay. So இப்போ அவங்க என்ன திட்டுறாங்க, அப்ப நம்ம ஏதோ ஒன்று சரியா கரெக்டா கன்வே பண்ணல, அதை நம்ம ஏத்துக்கணும். ஆடியன்ஸ் இஸ் ஆல்வேஸ் ரைட். எவ்ரி இது உங்களுக்கு சொல்லுவாங்க இல்லைங்களா, கஸ்டமர் இஸ் ஆல்வேஸ் ரைட். 200 ரூபாய் கொடுத்து அந்த 2 hours அவங்க ஸ்பெண்ட் பண்ணி அவங்க வாழ்க்கையில இருந்து பாத்துருக்காங்கன்னா, அவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். பிடிச்சவங்க எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி நம்மளால எடுக்க முடியாது. பிடிச்சவங்க ஒரு 8 பேர் இருக்காங்கன்னா ஐம் ஹாப்பி. பிடிக்காதவங்க சொல்றாங்கன்னா ஓகே, ஐ எம் லிசனிங் டு தேர் ஃபீட்பேக் அப்படிங்கிற மாதிரி. எஸ், கண்டிப்பா. ஏன்னா இந்த மாதிரி இருக்கிறதுமே இப்ப எகைன் நான் அந்த கேள்வி ஏதாவது கேட்கலாம்ல இது. ஓகே, யா. இப்ப வந்து முக்கியமா அந்த கேள்வி என்னன்னா, பெண்களை ரொம்ப வீக்கா காமிச்சிட்டாங்களோ, இந்த ரீல்ஸ் பார்த்து கெட்டு போறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பெண்களை வீக்கா காமிச்சிட்டாங்களோ படத்துல. ஏன்னா இப்ப அந்த ஆணுக்கு ஒரு கதை இருக்க மாதிரி, அவர் வந்து ஓகே அவங்க அம்மாவை பார்த்து வளர்ந்துருக்காரு, அந்த சாரி கட்டின லேடிஸ் கூட வளர்ந்து அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஜஸ்டிபிகேஷன் இருக்கப்ப, இந்த பெண்ணுக்குமே அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தானே. அவங்க முடிவுகளை அவங்களே எடுக்க. பாத்துட்டேன், எகைன் ஓடிடிலயும் பார்த்தேன் நானு. ஓகே, இப்படி கேக்குறேன். இவருக்கு பிளாஷ்பேக்கே இருக்காது ரியோக்கு. ஓகே, அந்த பொண்ணுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பிளாஷ்பேக் இருக்கும். எங்க அப்பா என்ன இப்படி ரொம்ப ரெஸ்ட்ரிக்டிவா வளர்த்தாரு, 13 வயசு வரைக்கும் அவருக்கு ராணி மாதிரி தெரிஞ்சனா, அதுக்கப்புறம் வெறும் ஒரு பொட்ட பிள்ளையா தான் தெரிஞ்சேன் அப்படின்னா ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான பேக் ஸ்டோரி அந்த பொண்ணுக்கு தான் நான் கொடுத்துருக்கேன். அவன் ஏன் அப்படி பிஹேவ் பண்றதுக்கான ஒரு ஸ்ட்ராங் ரீசன் அந்த பொண்ணுக்கு தான் இருக்குமே ஒழிய ஹீரோ கிடையாது. ஹீரோ வந்துட்டு ஒரு ஜெனரலைஸ்டு, 2 பேருமே ஃபிளாட் கேரக்டர்ஸ். ஆரம்பத்துல தன்னை பெர்ஃபெக்ட்டா காட்டிக்கணும்னு நினைக்கிற ஹீரோ, தன்னை இவனுக்கு பெர்ஃபெக்ட்டா காட்டிக்கணும்னு நினைக்கிற ஒரு ஹீரோயின் அப்படிங்கிற மாதிரி தான். அவங்க பாத்தீங்கன்னா பொண்ணு பாக்குறப்ப டக்குனு கீழே இறங்கி போடுவாங்க, நான் வந்துட்டு உனக்கு சரியான ஆள் தான் அப்படின்னு காமிச்சிக்கிறதுக்காக. இவங்களும் சில சீன்ஸ் எடுத்துட்டோம், அவங்களுக்கு வந்துட்டு கடவுள் நம்பிக்கைனா நீ பரவாயில்ல பொட்டு வை அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஏன்னா அது அவனுக்கு ஹர்ட் ஆயிடக்கூடாது. சோ இது எல்லாமே ஆரம்பத்துல ஃபிளாடா இருந்து ஆன் த கோ ஆஃப் ஸ்டோரியில நம்ம அதை மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குதுதான் ஸ்டோரி ஆர்ட்னு சொல்லுவாங்க. 2 பேருமே ஃபிளாடு தான். இன்டர்வல்ல அந்த ஹீரோ அழுவாரு, நான் பண்ண தப்பெல்லாம் சரி பண்ணிக்கணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு தான் அழுவாரு. எண்ட்லயுமே நான் அவ வந்ததுக்கு அப்புறம் அவங்க அப்பா என்ன ப்ரெஷர் போட்டாரோ அதே ப்ரெஷர் தான் சார் நானும் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி ரியலைசேஷன் பாயிண்ட் தான். இது எல்லாமே ரியலைசேஷன் பாயிண்ட் தான்.
இத இன்னும் சொல்ல போனா ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸ்னா எனக்கு அந்த படத்துல 2 பேர் இருக்காங்க. தீபாக்கா கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர் தான். அவங்க சொல்லுவாங்க என் தம்பி ஸ்விட்ச் போடணும்னா கூட அது கூட வந்து பொம்பளை தான் போடணுமா அப்படின்னு கேட்கறது சரியான கேள்விதான். பாரதி மேம் கேட்கிற கேள்வி விடுதலை இல்லத்துல இருக்கிற பாரதி மேம் கேட்கிற கேள்விகளும் சரியான கேள்விகள் தான். அந்த லீட் கேரக்டர் உண்மையா நடந்த ஸ்டோரி. எதுவுமே வந்துட்டு அவங்களை வீக்கரா காமிக்கணும் இல்ல அப்படி காமிக்கணும்ன்றது இன்டென்ஷன். அவங்க ரொம்ப இன்னசென்ட். அவங்க வீட்டுக்குள்ளேயே வளர்ந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான வளர்ந்த ஒரு இதுல இன்னசென்ட் அப்படிதான் இது பண்ணது. அப்படி நடந்த விஷயம் இப்ப நடந்த விஷயத்த அப்படியே தானே காமிக்க முடியும். இந்த பக்கம் ஒருத்தன் டம்பா இருக்கான் அப்படிங்கும் போது அந்த பக்கமும் எல்லாருமே இருக்கும். இந்த பக்கம் ஒருத்தன் புரிதல் இல்லாம இருக்காம அந்த பக்கம் புரிதல் இல்லாம இருக்கிறது நிறைய பேர் இருக்காங்க. வேற வேற படங்கள்ல இப்ப ஏதாவது ஒரு படத்துல ஒரு ஆணை கெட்டவனாவோ ஒரு பெண் ஆண் நழுவு ஒரு ஈக்குவேஷன்ல அவனை ரொம்ப டீக்ரேடிங்காவோ காமிச்சா இப்படி எப்படி நீங்க காமிக்கலாம்னு நம்ம கேட்க முடியாது. ஏன்னா அப்படி இருக்காங்க. அதே மாதிரிதான் இந்த பக்கமும் இருக்காங்க இல்லையா? அந்த கேரக்டர் அப்படி இருக்காங்கன்றதை தாண்டி ஜெனரலைஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்ற ஒரு விஷயம் தான் இருக்கு. ஏன்னா பெண்கள் இப்படி இருக்காங்க, அந்த கோட் சீன்லயுமே அந்த மாதிரியான டைலாக்ஸ் தானே பார்க்க முடிஞ்சது. இந்த மாதிரி பெண்கள் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஜெனரலைஸ்டா ஒரு சில விஷயங்கள் சொன்னதா பார்க்கப்படுது. அதை நீங்க ஜெனரலைஸ் பண்ணிருக்கீங்களா இல்லையா அப்படின்றது தான். இந்த 2 கேரக்டர் சொல்றோம். ரெண்டாவது இது யார சொல்றோம் அப்படின்னா அவங்களுக்கு டார்கெட்டட் தான். யாரு அப்பா அம்மா காசுல அவ்வளவு பெரிய கல்யாணம் வேணும், பிக் ஃபேட் இந்தியன் வெட்டிங் வேணும்னு கேக்குறாங்களோ அவங்கள டார்கெட் பண்ணலாம். எல்லாத்தையும் நம்ம சொல்லல. எத்தனை பேர் அப்படின்னு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான். இந்த பக்கம் இருக்கிற மாதிரி இந்த பக்கம் இருக்காங்கன்னு காமிச்சிருக்கோம். எனக்கு பிக் ஃபேட் இந்தியன் வெட்டிங் வேணும், நான் இதை வந்துட்டு அவங்க பண்ற எல்லாத்தையுமே நானும் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தான். வீம்புக்கு பண்றவங்க வேற, விருப்பத்துக்கு பண்றவங்க வேற, அந்த மாதிரி சொல்றோம். இந்த மாதிரி எனக்கு காரணமே இல்லாம பண்றவங்களதான் டார்கெட் பண்ணிருக்கே, எல்லாத்தையுமே டார்கெட் பண்றோம். இப்ப அந்த ஈவன் ஜென்சன் சொன்னது கூட, இப்ப நீங்க வந்துட்டு ஒரு பெண் வந்துட்டு இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட போய் புலம்புறாங்க அப்படின்னா, விடுமச்சி இந்த ஆம்பளைங்களே இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறுதல் சொல்லுவாங்களே, அந்த டோன்ல எடுக்கப்பட்டதே ஒழிய மத்தபடி ஜெனரலைஸ்டா யாரையுமே. ஓகே, அப்ப இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்கான விமன் கேரக்டர்ஸ் தான் நீங்க 2 பேரும் சொன்னீங்க இல்லையா? ஆனா அவங்களுமே வந்து இப்போ தீபாக்கா கேரக்டரா இருக்கட்டும், அவங்க பேசின வசனங்கள் ஸ்ட்ராங்கா இருந்தது. அவங்க ஸ்ட்ராங்கான இருக்காங்களா? அவங்க வந்து ஓகே, அவங்க ஸ்ட்ராங்கா she has an individual profession. இப்போ வீட்டு வேலை செய்றாங்கன்னா அவங்கள நம்ம குறைச்சலாம் இல்ல அந்த மாதிரி இல்ல. அவங்க ஸ்ட்ராங்கா இந்த விஷயங்கள்ல ஸ்ட்ராங்கான விமனா போர்ட்ரே பண்ண இடங்கள் என்னென்னவா இருக்கும்? ஏனுங்க இவங்க 2 பேரும் தான் லீட் கேரக்டர். அவங்களோட ஸ்கிரீன் டைம் ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த ஸ்கிரீன் டைம்ல அவங்க ரொம்ப கரெக்டா தான், அதுக்கு அவங்களுக்கு என்ன ஸ்கிரீன் டைம் கொடுக்க முடியுமோ அந்த ஸ்கிரீன் டைம்ல அவங்க கரெக்டான டயலாக் தான். அந்த ஒரு டயலாக்ல she conveyed everything அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இவங்க சொல்லும் போது அவங்களுக்கு கொடுத்த அந்த ஸ்கிரீன் பேஸ்ல அவங்க என்ன டயலாக் கன்வே பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதை கரெக்டா கன்வே பண்ணிருக்காங்க. ஓகே, எஸ். அண்ட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கிளைமேக்ஸ்ல 2 ஃப்ளாட் கேரக்டர்ஸ் வந்து அவங்களோட புரிதல் வருது அப்படின்றது தான் சொல்ல வந்தீங்களா? 2 ஃப்ளாட் கேரக்டர்ஸ்மே அவங்களோட ஏதோ ஒரு விஷயம் உணர்றாங்க, அவங்க பண்ண தப்புகள்லாம் திருத்திக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்ற விஷயமா இருக்கு. ஹீரோ வந்துட்டு ஓகே, இது வரைக்கும் நம்ம அவங்க அப்பா நடந்துட்டு மாதிரியே நடந்துட்டோம், இதுக்கப்புறம் அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னா, இவங்களும் நம்ம கொஞ்சம் அவசரப்பட்டு முடிவு எடுத்துட்டோமோ, இன்னொரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம், நம்ம ஒன்னா வாழ்ந்து பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேச்சருக்கு வர்றாங்க அப்படிங்கிற இடம் தான் இது. ஸோ அவங்க 2 பேருமே இப்போ ஓகே இன்னொரு சான்ஸ் கொடுத்துப்போமே, செகண்ட் சான்ஸ் கொடுக்கறதுல என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் சேர்ந்து வாழ்ற மாதிரி தான், அந்த மாதிரி தான் கிளைமேக்ஸ். ஓகே, அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப அந்த ரீல்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா? ஆமா, அவங்களோட அந்த ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கப்ப அதுல வந்து ஆபாசமா எதுவுமே இருக்காது பாக்குறதுக்கு. அண்ட் எனக்கு பாக்குறப்ப நிறைய கமெண்ட்ஸ்லயும் நான் அந்த மாதிரி பார்க்க முடிஞ்சது. அண்ட் எகைன் வந்து இப்ப ரியோ கேரக்டர் வந்து சொல்லுவாரு, எனக்கும் பக்கத்து வீட்டுக்காரன் பொண்டாட்டியை கிஸ் பண்ணணும்னு சொல்லி. சோ 2மே ஈக்குவல் இல்லையே அப்படின்ற மாதிரி இருந்தது. தப்புதான். அவரு தப்புதான், நான் அவரு கரெக்டா நீங்க சொன்னீங்க இல்ல, அது வந்து இதுக்கு அது சரியா அப்படின்ற மாதிரி ஒரு 2 சைடுமே தப்புதான். இல்ல அவங்க ரீல்ஸ் பண்றாங்கன்னா அது ரீல்ஸ் பண்றாங்க, அதான் அவங்களோட இஷ்டம், அது அவனால ஏத்துக்க முடியல. ஓகே, அவ்வளவுதான். அது ஒரு கரெக்ட்லாம் நான் சொல்றேன். ஓகே, அண்ட் இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் ஃபெமினிசம்னா என்ன? ஏன்னா இது சப்ஜெக்டிவான டாபிக், உங்களோட சப்ஜெக்டிவான தாட்ஸ் என்ன? நல்ல கேள்வி. ஒரு ஆங்கர், நீங்க ஒரு ஃபீமேல் ஆங்கர், ஒரு மேல் ஆங்கர். இப்போ மேல் ஆங்கருக்கு ஒரு 25,000 ரூபாய் சம்பளம் வச்சுக்கோமா. ஃபீமேல் ஆங்கர் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கம்மியா கொடுத்தாங்கன்னா அந்த இடத்துல தப்பு. நீங்க எப்படி ஒரு ஜெண்டர் பேஸ்டா நீங்க வந்துட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்துட்டு ஒரு கம்மியான சம்பளம் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்கறது, போகும்பொழுது அந்த இடத்துல பொருள் கொடுக்குறது என்னை பொறுத்த வரைக்கும் ஃபெமினிசம் தான். ஓகே, ஒரு ஜெண்டர் பயாஸ்டா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்காம இருக்கிறதோ, அதுக்கான கம்மியான ஊதியம் கொடுக்கறதோ தப்புன்னு நான் நினைக்கிறேன். ஒரே வேலைக்கு ஒரே விஷயத்துக்கு அங்க கம்மியான ஊதியம் கொடுத்தாங்கன்னா தப்புன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன பண்றீங்களோ அதே தான் நான் பண்றேன், என்னால ஒரு அவுட்புட் வருது இல்ல, நான் பண்றதுனால இந்த வீடியோக்கு ஒரு அவுட்புட் வருது, அந்த அவுட்புட் தான் அவன் ஒரு மேல் பண்ணாலும் அந்த அவுட்புட் தான் வரப்போகுது. அப்ப 2 அவுட்புட்டும் ஒரே இதுங்கும் போது எனக்கு நீங்க கம்மியா சம்பளம் கொடுத்தீங்க அப்படின்னா
அது தப்பு தானே. எந்த இடத்துல ஈக்குவாலிட்டி இல்லையோ we couldn't choose ourselves. ஆப்பர்ச்சுனிட்டி அந்த இடத்துல ஈக்குவாலிட்டி இல்லை அப்படின்னா ரொம்ப தப்பான விஷயம். அந்த இடத்துல குரல் கொடுக்கறது ஃபெமினிசம் நான் நினைக்கிறேன். ஓகே. அண்ட் அகைன் இது வந்துட்டு நான் சொல்றதுதான் சரி தப்புன்னு இல்லை. இந்த படத்தோட நோக்கமும் இதுதான் சரி இதுதான் தப்புன்னு நான் சொல்ல வரல. வி ஒரு கான்வர்சேஷனை உருவாக்கணும்னு நினைச்சோம், ஒரு டிஸ்கஷன் வரணும்னு நினைச்சோம். அது வந்துருச்சுங்கும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அதுதான் இப்ப வந்து பாதிக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்றப்ப ஒருத்தவங்க ரொம்ப வந்து தப்பா காமிச்சிடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அதாவது அவங்கனால இவர் இவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு ஜெண்டர் அப்படி காமிக்கிறோம் அப்படின்னா, இது படம் சொல்லாம தெரியல. இப்ப குடும்பஸ்தன் படத்துல வந்து இந்த ஒரு கம்பாரிசன் நான் பார்த்தேன். ஸோ குடும்பஸ்தன் படத்துல வந்து எல்லாருமே அவரை சுத்தி ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டே இருப்பாங்க. அந்த சிச்சுவேஷன் வந்து எப்படி மீண்டு வராரு அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல வந்து பெண்கள் சுத்தி அவரை டார்கெட் பண்ற மாதிரியே ஒரு விஷயம் இருந்தது. இல்ல அப்படி இல்லைங்க, டார்கெட் பண்ணல. குடும்பஸ்தான் ரொம்ப நல்ல படம். அவங்க கம்பேர் பண்றாங்கன்றதுக்காக அது அப்படி ஆயிடாது இல்லைங்களா. என் ஃப்ரெண்டு ராஜேஷ் ரொம்ப சூப்பரான படம். அது வந்துட்டு எக்கனாமிக்கல் ப்ரெஷரா காமிக்குது. ஒரு ஆண் மேல இருக்கிற எக்கனாமிக்கல் ப்ரெஷர், இது மேரிட்டல் ப்ரெஷர். ரெண்டுத்துக்கும் அவ்வளவு வித்தியாசம் இருக்கு. ஆப்பிள்ஸ் அண்ட் ஆரஞ்சஸ். எஸ். ஏன்னா இப்போ இந்த இடத்துல என்னன்னா இந்த கேரக்டர் ஃப்ளாவா இருக்கனால இத்தனை கேள்விகள் வருதுன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இந்த சிவா கேரக்டர் ரியல் கேரக்டர். அவ்வளவுதாங்க. கதை பேஸ்ட் ஆன் ரியல் கேரக்டர், அவ்வளவுதான். நான் சொல்லணும்னு நினைச்சது சொல்லிட்டேன். அப்படி அதுல கேரக்டர் கேள்வி வருதுன்னா வந்துட்டு ஓகே, நோ இஷ்யூஸ். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிடைச்ச ஒரு க்ளோஸ்ட் ஹார்ட், ஒரு ரொம்ப எமோஷனலான ஃபீட்பேக் தான் என்னவாக இருக்கும்? எங்களுக்குள்ள நிறைய சண்டை வந்துட்டு இருந்துச்சு. ஒரு பெண் தான் சொன்னாங்க, எங்களுக்குள்ள நிறைய சண்டை வந்துட்டு இருந்துச்சு. அது உட்கார்ந்து பேசினா சரியாயிடும், அவசரப்பட்டு முடிவெடுக்க வேணாம் அப்படின்னு சொன்னா ஒருத்தவங்க. ஒரு மூதாட்டி வந்துட்டு ஒரு 60-65 இருக்கும். அவங்க தலையில கை வச்சு ரொம்ப அழகா எடுத்திருக்கப்பா, என் பையன் இதே விஷயத்த கோத்ரூ பண்றான், பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு நெகிழ்ச்சியா இருந்துச்சு. 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டா நல்லா இருக்கும்பா, என் மருமக ரொம்ப நல்ல பொண்ணு, 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா அப்படின்னு அவங்க சொன்னதும் ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்துச்சு. ஒருத்தர் என் பொண்ணை பார்த்து 4 வருஷம் ஆச்சு சார், எப்படியாவது என் பொண்ணை திரும்பி பாத்திர மாட்டோமான்னு நான் ரொம்ப ஏங்கிட்டு இருந்தேன். எனக்கு அந்த போன்ல அந்த சீன் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. எஸ், கண்டிப்பா. அதுவும் இல்லாம இப்ப டிஸ்கஷனா பாக்குறப்ப இந்த ஒரு டிஸ்கஷன் எனக்கு ரொம்ப ஹெல்த்தியா பட்டுச்சு அப்படின்னா என்ன ஒரு டிஸ்கஷனாக இருக்கும்? எல்லாமே ஹெல்த்தி தான். இது சரி இது தப்புன்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. இப்படி சொல்லாமே, ஒரு படம் வந்து யாருமே அதை பத்தி பேசாம யாருமே கண்டுக்காம அது வெளில போறதை விட சரியோ தப்போ இதை பத்தி பேசுறாங்கல்ல, விவாதம் இருக்குல்ல, அது ஐ அம் ஹாப்பி, so happy for it. ஓகே. எஸ், கண்டிப்பா. இப்ப அந்த ஷூட்டிங் டைம்ல இந்த ஒரு விஷயத்தை நாங்க இம்ப்ரூவைஸ் பண்ணோம், அதை நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அப்படின்னா எந்த மாதிரியான ஒரு சீனா இருக்கும்? 2 பேருக்குள்ள ஒரு டிஸ்கஷன் நடந்து அந்த இடத்துல ஒரு சீன் எலிவேட் ஆகும்ல, கிளைமேக்ஸ். ஓகே. அவங்க திரும்பி பார்த்து அவங்க கண்ணுல நல்லா பாத்தீங்கன்னா ஒரு சைடு கண்ணுல மட்டும் தண்ணி வந்திருக்கும். அங்க ஒரு போட்டி இருந்துச்சு, யாரு வந்துட்டு எக்ஸ்பிரஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரியோனை ஒரு 5 மினிட்ஸ் அமைதியா இருந்துட்டு அதுக்கப்புறம் அவர் பெர்ஃபார்ம் பண்ண வேண்டிய ஒரு மேட்ரு. இந்த பக்கம் சக்தியும் அதே மாதிரி தான். சக்தி கேரக்டரும் ஒரு 5 மினிட்ஸ் விக்கிய மட்டும் பேச விட்டு அமைதியா இருந்துட்டு அது கடைசி கொஞ்ச நேரம் தான் அவங்க பண்ணும். இவரு வெளியில் நடந்தவர் வந்து அந்த சீக்வன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் பிசுறுனாலும் தப்பாயிரும். அது ரொம்ப அழகா 2 பேரும் பண்ணிருக்காங்க. ஓகே, கண்டிப்பா. அதே மாதிரி விக்னேஷ் அண்ணா அவருடைய ஆக்டிங்குமே நிறைய பாராட்டப்பட்டுச்சு. அண்ட் உங்களுக்கு அது எவ்வளவு ஸ்பெஷலா இருந்தது அவர் அந்த மாதிரி ஒரு ஆக்டிங் ஓரியன்டான ஒரு ரோல் பண்றப்போ? எனக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம், யாராவது ஒருத்தர் அதை பண்ணிருந்தா அங்கீகரிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். காளி வெங்கட் சார் வந்துட்டு அந்த மாதிரி அந்த ரோலுக்கெல்லாம் இப்ப நம்ம டக்குன்னு காளி வெங்கட் சார் மைண்ட்ல வர்றோம் இல்லையா, அதுக்கு யாராவது ஒருத்தர் ஃபர்ஸ்ட் அவர் நம்பி இருக்கணும், நம்பி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இவரால் அதை ஃபுல் ஆஃப் பண்ணிட முடியும் அப்படின்னு யாராவது நம்புவா. அந்த நம்புறவங்க யாரா இருப்பாங்கன்னா கூட இருக்கிறவங்களே இருப்பாங்க. இவர் இந்த மாதிரி சூப்பரா பண்ணிடுவாரு, ஏன் யாரும் தர மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி விக்கி, எனக்கு விக்கிய ஒரு 8-10 வருஷமா தெரியும். விக்கி இதெல்லாம் ஃபுல் ஆஃப் பண்ற கேப்பபிலிட்டி இருக்கு, ஏன் அவனுக்கு யாரும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி தர மாட்டாங்கன்ற ஆளா அவன் இன்னும் நிறைய பண்ணுவான். மணிவண்ணன் சார் மாதிரியான ஒரு இடத்துக்கு அவன் வருவான் அப்படிங்கிறது. கண்டிப்பா அந்த ஹியூமர், ஒரு ஹியூமரஸான ஒரு பர்சன் எமோட் ஆனாங்கன்னா அதோட தாக்கமே வேற மாதிரி. வடிவேல் சார் பண்றதா, விவேக் சார் பண்றதா, அழுகாதீங்க தாங்கிக்க முடியல அப்படின்ற மாதிரி, நாகேஷ் சார் தாங்கிக்க முடியாது. சோ அந்த மாதிரியான மணிவண்ணன் சார், ஆமா நிச்சயமா, சோ அவர் எழுதாருன்னா நம்மளால தாங்கிக்க முடியாது. அண்ட் உங்களுக்கு ரொம்ப நீங்க ரசிச்சு வச்ச ஒரு சீன்னா என்ன? அதுல இருக்க டீடைலிங்கோட சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் ரொம்ப பிடிச்சது. ஏன்னா அது ஸ்டேஜ் பண்றதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டோம். கிரௌடுக்கு நடுவுல அவங்க 2 பேரும் ஒரு மினிமல் க்ரூ வச்சுட்டு அந்த ஷூட்டை எடுக்க வேண்டிய சூழல். அது எமோட்டாவும் பயங்கரமா இருக்கணும், மியூசிக்காவும் கரெக்டா இருக்கணும்.
எல்லாமே எலிவேட் ஆகணும். விக்கி அழுகிறதும் கரெக்டா, விக்கி அழுகிறதுல இருந்தே கிளைமேக்ஸ் போர்ஷன், அவர் வெளியில வர்றதுல இருந்தே கிளைமேக்ஸ் போர்ஷன், அந்த சீக்வன்ஸ் வந்துட்டு எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட். எல்லாரோட எமோஷன்ஸையும் ஒரே இடத்துல எனக்கு அது ரொம்ப, எனக்கு அதுல ஒரு குட்டி குட்டி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாம் என் எடிட்டர் சொன்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், இந்த காலம் முன்னாடி வச்சுட்டு முன்னாடி வர மேட்டர்லாம் கேஜி ப்ரோ சொன்ன இம்ப்ரூவ்மெண்ட். அதெல்லாம் கேஜி வருன்றது இந்த படத்தோட எடிட்டர். அவர் இதுக்கு முன்னாடி படமும் பண்ணியிருக்காரு, டேரக்டராகவும் வந்திருக்காரு, ஹீரோவாகவும் நடிச்சிருக்காரு. ஸோ அது அவர் இப்படி எல்லாத்தோட இன்புட்டும் இருந்து ரொம்ப அழகா அது வந்த பொசிஷனா இருந்துச்சு. எனக்கு அது ரொம்ப எமோஷனலாகவும் ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டாகவும் அந்த கிளைமேக்ஸ், அந்த ஒரு கிளைமேக்ஸ். இன்னொரு விஷயம், இப்ப மென் ரிட்டன் பை அ மென் அப்படின்ற விஷயங்கள்ல இருக்க ஒரு ஸ்பெஷாலிட்டினா என்னன்னு பாக்குறீங்க? ஏன்னா இப்ப விமன் ரிட்டன் பை அ விமன், மென் ரிட்டன் பை அ மென் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? சோ அந்த மாதிரி நான் இந்த கேரக்டர் எழுதுன சுத்தி இருக்க விஷயங்கள் எல்லாம் தாண்டி அந்த கேரக்டருக்கு நான் இந்த மாதிரியான ஒரு தாக்கம் கொடுத்திருக்கேன் அப்படின்னா என்னவாக இருக்கும் அந்த மேல் கேரக்டர்? மென் ரிட்டன் பை விமன் வந்துட்டு யூஷுவல் தான், எல்லாமே பண்ணிடுவாங்க. விமன் ரிட்டன் பை விமன் வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷல். எனக்கு சுதா கோங்கரா மேம் எழுதுற ஃபீமேல் கேரக்டர்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு இறுதி சுற்றுலாம் எத்தனை தடவை பார்த்திருப்பேன்னே தெரியாது. அந்த ஃபீமேல் கேரக்டர் ஆசம் கேரக்டர், பாக்ஸர். அவங்களோட எனக்கு ரொம்ப புதுசாவும் ரொம்ப அழகாவும் இருந்துச்சு. சூரரை கூட்டுல வர்ற அவங்களும் சூப்பரான ஒரு கேரக்டர். எனக்கு அது ரொம்ப புதுசா இருந்துச்சு. இதெல்லாம் எனக்கு ரொம்ப, பேட் கேர்ள்ல வர்றதும் எனக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு. இவங்கெல்லாம் எனக்கு அதுதான் புதுசு. மென் ரிட்டன் பை ரிட்டன் எப்பவுமே நடக்கிறது. எஸ், இப்ப வந்து மென் ரிட்டன் பை விமன் அப்படின்றப்ப இந்த படத்துல நீங்க அந்த மாதிரி ஆட் பண்ண விஷயங்கள், ஓகே இதெல்லாம் நான் வந்து ஒரு விமன் பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த பெர்ஸ்பெக்டிவ்ஸ்ல இருந்து நான் எடுத்தேன் அப்படின்னா இததான் பெருசா நான் புனைவு சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ் நிறைய இருந்ததுனால அதுல இருந்து எடுத்தது. யதார்த்தத்துல இது இவ்வளவு பெரிய கான்வர்சேஷனை கிரியேட் பண்ணிறதுக்கு ரீசனும் ஃபேண்டசியா இருந்தா அது யாருமே அடிக்க மாட்டாங்க. ரொம்ப ரிலேட்டபிளா இருக்கிறதுனால தான் நிறைய பேருக்கு அடிக்கணும்னு தோணுது, நிறைய பேருக்கு பாராட்டணும்னு தோணுது, அதோட நிறைய பேருக்கு பாராட்டணும்னு தோணுது. அது ரொம்ப ரிலேட்டபிளா இருக்கிறதுனாலதான் அது. பாரதி மேம் கேரக்டர் ஒரு ரியல் லைஃப் கேரக்டர், தீபாக்கா கேரக்டர் ஒரு ரியல் லைஃப் கேரக்டர், சக்தி கேரக்டர் ஒரு ரியல் லைஃப் கேரக்டர். இது எல்லாமே அங்கங்க நாங்க பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அதுல எழுதுனதுதானே ஒழிய எதுவுமே இல்லை. நம்மளுக்கு மென் ரிட்டன் பை உமன்னா அந்த வகையில நிறைய பேருக்கு நிறைய கேரக்டர்ஸ் பண்ணி எனக்கு என் கேரக்டர்ஸ் பிடிச்சிருக்காங்க. சக்தி விருப்பப்பட்டு தான் எழுதிதான். ஓகே, கண்டிப்பா. இப்ப அந்த ஸ்டோரியா நீங்க நரேட் பண்றப்ப இந்த ஒரு விஷயம், இந்த ஃபீமேல் கேரக்டர் எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் இருக்கும்? இது நல்லா இருக்கு, இந்த சீன்ஸ் எனக்கு அந்த கேரக்டர் ரசிச்சு பார்ப்பாங்க இல்லையா, அவங்களுக்குள்ள உணர்ந்து சக்தியை நிறைய பேர் ரிலேட் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க வந்து சொன்னப்போ சக்தியை ரொம்ப பேர் நிறைய பேர் ரிலேட் பண்ணிக்கிட்டாங்க. என்னைய பாக்குற மாதிரியே இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஒரு 20 தியேட்டருக்கு போனோம். தியேட்டர் விசிட்டப்ப ஒரு 16ல இருந்து ஒரு 20 தியேட்டருக்கு பக்கமாக நாங்க கவர் பண்ணோம். அங்க வந்து ஃபீட்பேக் எல்லாருமே என்னைய சக்தியோட ரிலேட் பண்ணிக்க முடியுது அப்படின்னு சொன்னாங்க. நிறைய இருந்துச்சு, எக்கச்சக்கமா இருந்துச்சு. அவங்க ஏதாவது ஒரு சம்பவத்துல ஓன் த ஹோல் அப்படி இல்லைனாலும் ஏதாவது ஒரு சம்பவத்துல அவங்கள ரிலேட் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே, இப்போ தியேட்டர் விசிட் அப்படின்னு வரப்ப இந்த சீன்க்கெல்லாம் நான் எதிர்பார்க்கல, பட் ஆனா கிளாப்ஸ் பயங்கரமா விழுந்தது. அன்எக்ஸ்பெக்டடா நடந்த மொமெண்ட் அப்படின்னு நிறைய இடங்கள்ல எதிர்பார்த்த இடத்துலதான் கேட்டாங்க. எதிர்பார்க்காத இடம் அப்படின்னா ஜட்ஜ் ஒரு கவுண்டர் கொடுப்பாரு, அதுக்கு வந்துட்டு பயங்கரமான கைத்தட்டு இருந்துச்சு. அப்புறம் இவங்க டிடெக்டிவ் போர்ஷன் நாங்க ஒண்ணு எதிர்பார்த்தோம், அதை விட பெரிய ரீச்சா இருந்துச்சு, பயங்கரமான ரீச்சா இருந்துச்சு. ஒரு மாண்டாஜ்ல வரும், அதுக்கெல்லாம் சிரிக்காரு. பாட்டோட மாண்டாஜ்ல வர்றதுக்கெல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த பெட்ரோல் பங்க்ல அது எல்லாத்துக்குமே பயங்கரமான, ஏன்னா எதிர்பார்த்ததை விட பெரிய ரெஸ்பான்ஸா இருந்தது. சக்தி உள்ள நடந்து வருவாங்க. இப்ப நீங்க இதுக்கே மாசான பிஜிஎம்னு கேட்டீங்க, சக்தி உள்ள வரும்போதும் ஒரு மாசான பிஜிஎம் போட்டிருப்பேன். நீங்க அதை கேட்கவே இல்லை. ஓகேங்களா? என்னன்னா பாக்குற கண்ணோட்டத்துல அப்படி நம்ம மறந்துடுறோம். ஓகே, நம்ம இவன் தப்புதான் பண்ணிருக்கான், அவனை நான் அடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கும் போது இதுக்கு மட்டும் ஏன் மாசான பீஜம் கேட்ட நீங்க, அடுத்த நாள் நீ தாலி கட்டிட்டு வரணும் போது அவங்க தாலி கட்டு வந்துட்டு ஒரு மாசம் ஒரு முத்து முன்னு கொடுத்துட்டு வந்து கால் மேல கால் போட்டு நிப்பாங்க. அதுக்கு ஒரு பயங்கர மாசான பீஜம் தான். ஆனா இது ரிவெஞ்ச் மாஸ் அப்படின்னு வருது இல்லையா? இது ஒரு ரிவெஞ்ச் மாஸ் தானே. அதுக்கு முன்னாடி நாள் அவன் பண்ண அலும்புக்கு அவங்க ரிவெஞ்ச் மாஸ் எடுப்பாங்க. நீங்க படத்தை பாத்துருந்தீங்கன்னா தெரியுங்க. ஓகே, அதுல அவங்க ரிவெஞ்ச் மாஸ் தான் எடுப்பாங்க. ஈவன் ஃபர்ஸ்ட் டைம் சீலாவை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது ஒரு பயங்கர மாசான பிஜிஎம்ல தான் அவங்க இறங்கி வருவாங்க. காரை விட்டு இறங்கும் போது அந்த ஷாட்டுமே லோ ஆங்கிள் ஷாட் வச்சுதான், அதுவும் ஒரு மாசான பிஜிஎம் தான். சக்தி ஆக்சுவலா எதுக்கு எடுத்திருந்தாங்க, சக்தி வரும்போது பிரிச்சாங்க தியேட்டர்ல, ரோகிணி தியேட்டர்ல இருந்து நிறைய தியேட்டர்ல விசில் பறந்துச்சு. ஸோ அதுவும் எனக்கு ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடான ஒரு மேட்டர் தான்.
அண்ட் இன்னொன்னு ரசிச்சு பார்த்த ஒரு சீன் என்னன்னா ஆனிவர்சரி அந்த ஒரு செலிப்ரேஷனுக்கான ஒரு போர்ஷன், அது எப்படி யோசிச்சீங்க இந்த மாதிரி கொண்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்றது? இல்ல இது அகைன் பசங்களுக்கு நிறைய விஷயம் மறந்துடுவாங்க. அதுல அது ஒரு முக்கியமான விஷயம். ஆனிவர்சரி இதெல்லாம் வந்துட்டு தப்பு தான், அதுல எந்த இதுவுமே இல்லை. அது தப்புன்னு சொல்லணும். அது எப்படி சொல்றது அப்படிங்கும்போது ஒரு ஒரு எமோஷனலான ஒரு இது அப்படிங்கிற மாதிரியே ஸ்கிரீன் பிளேவா ஒரு இடத்துல அவங்க சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிற எல்லாமே சண்டைன்னு போயிட்டு இருக்கும் பொழுது அவங்களுக்குள்ள எதுவுமே நடக்கல. ஏன்னா வெறும் சண்டை மட்டும் இல்ல, சண்டைக்கு நடுவில் அவங்க ஜாலியாவும் இருப்பாங்க. சண்டைகள் நடக்கும், சண்டை மட்டுமே போட்டுட்டு இருக்க மாட்டாங்க, இடையில அவங்க சந்தோஷமாவும் இருப்பாங்க. அந்த ரேஷியோ முன்ன பின்ன மாறும். எவ்வளவு நாள் சண்டை போடுறோம், எவ்வளவு நாள் நம்ம அந்யோன்யமா இருக்கும் அப்படிங்கிற சண்டை மாறும். இதுதான் மேரிட் லைஃபோட ஈக்குவேஷன். சோ அப்படி அந்த 4 சம்பவங்கள ஒரு அவங்க ஒன்னா இருந்த சம்பவத்தையும் காமிக்கணும் அப்படிங்கும் பொழுது இந்த மாதிரியான ஒரு சீன் உருவாச்சு. அவன் வந்துட்டு முன்னாடியே தப்பு யோசிச்சுட்டு வந்துடுவான், என்ன இப்படி பண்றாங்க. ஆனா பார்த்தா அந்த பொண்ணு பக்கம் தான் நியாயம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிதான். ஓகே, கண்டிப்பா. அதாவது நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் இதே மாதிரி இன்னும் நீங்க நிறைய டிஸ்கஷனுக்கான விஷயங்கள் கொண்டு வரணும் கண்டிப்பா. ஏன்னா இப்ப நீங்க சொன்ன மாதிரி தான், இது விவாதமா தாண்டி இதுக்கு இப்ப எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குற ஒரு ஸ்டேஜ் இல்லை இது அப்படின்னு சொன்ன விஷயம். ஓகே, இது வந்து படத்திலே கொடுத்துட்டேன், ஆடியன்ஸுக்கு 1000 பேர் இருக்காங்கன்னா 1000 ஒப்பீனியன்ஸ் இருக்கும் அப்படின்றது தான் விஷயமா இருக்கு. இது படம் அதை ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க, அவங்களோட ஒப்பீனியன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம். அண்ட் தேங்க்யூ சோ மச். நிறைய கேள்விகளுக்கு அப்படியே டைரக்டா பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. பெஸ்ட் விஷஸ் டு யூ. Thank you so much. Thank you.